இந்த விஷயத்த மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கோல்ஸ மேனிஃபெஸ்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கோல மேனிஃபெஸ்ட் பண்ணதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் இதுதான். ஸோ லெட்ஸ் டைவ் இன். வெல்கம், வெல்கம் பேக் டு another வீடியோ. மை நேம் இஸ் அருண் அண்ட் இந்த சேனல்ல யூ வில் லேர்ன் அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட் செட், மோட்டிவேஷன், டிசிப்ளின் அண்ட் லாட் மோர். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். பிகாஸ் நான் இதுக்கப்புறம் ரெகுலர்லி கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு முக்கியமான ஸ்டெப் ஆக்சுவலி. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க கோல் இன்னும் அச்சீவ் பண்ணாமல் இருப்பாங்க, ஆர் அவங்க ஏதோ லைஃப்பில் ஸ்டக்கான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த மாதிரி உங்கள் கோல் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் நிறைய காசு சம்பாதிக்கணும், இல்லை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. there's நத்திங் ராங் இன் ஹேவிங் தீஸ் டைப் ஆஃப் கோல்ஸ். பட் என்னென்னா, இந்த மாதிரி கோல்ஸ் வந்து யூனிவர்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு எங்கே போகணும்னு தெரியல, எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை பஸ்லேயோ போய் டிக்கெட் கேட்டிங்கன்னா, இந்த பர்சனால உங்களுக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் டு டிசைட் வேர் யூ வாண்ட் டு கோ. அதே மாதிரி ஒரு ஹோட்டல் போயிட்டு பர்சன் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு பசிக்குது, என்ன வேணால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, the person won't be able to give you. அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு டிஷ்ஷாக இருக்கலாம். ஸோ லைக்வைஸ், நீங்கள் லைஃப்பில் என்ன வேணும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் யூனிவர்ஸ் கேன் டெலிவர் இட் யூ. ஸோ த திங் இஸ், பி ஸ்பெசிஃபிக் அபவுட் வாட் யூ வாண்ட். இப்போ நீங்கள் நிறைய காசு சம்பாதிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஸோ அந்த சக்ஸஸ்னால் உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு என்ன ஃபுல்ஃபில்மெண்ட் தரும், அதுக்கான டெஃபினேஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். லைக், நான் மந்த்லி 50,000 சம்பாதிக்கணும், மந்த்லி 1 lakh சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோலை எழுதுங்க. ஆர் எல்ஸ் ஹெல்த் ரிலேட்டட் கோலாக இருக்குது அப்படின்னா, நான் இவ்வளோ கேஜி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்களும் உங்கள் கோல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணல, ஆர் அதை ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன வேணும்னே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், விஷுவலைஸ் யோர் ஐடியல் செல்ஃப். உங்களுக்கு லைஃப்பில் என்ன கிடைச்சா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, எது உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் தருங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். நாட் ஜஸ்ட் ஹோப்பிங், நாட் ஜஸ்ட் திங்கிங், இட்ஸ் விஷுவலைசிங். உங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சிட்டா, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டா எப்படி இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைசேஷன் பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ரீசனுக்கு, அது நம்ம பிரெயின் பேட்டர்ன்ஸை, நம்ம நியூரான்ஸை ரீவயர் பண்ணோம். வென் தட் ஹேப்பன்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் கோலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிரெயின் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். செகண்ட் திங், ரைட் இட் டவுன். நீங்கள் விஷுவலைஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும், உங்கள் கோலை, அது இன்கம் கோலாக இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டட் கோலாக இருக்கலாம், வாட் எவர். ஒரு நோட்டில் உங்களுக்கு என்ன வேணும், என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறத ஜேர்னலிங் பண்ணுங்கள். தேர்ட் திங், பி ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆத்தென்டிக். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அண்ட் ஆத்தென்டிக் கோல்ஸ் ஆகணும். அந்த கோல் உங்களுக்கு தேவையானதாக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதுங்க. நாட் ஜஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதையோ, இல்லை சொசைட்டி என்ன சொல்லுதோ, இல்லை என் ஃப்ரெண்டு இதை பண்ணிட்டான், என் தெரிஞ்சவன் இதை அச்சீவ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது கிடைச்சா ஹாப்பியாக இருப்பீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை எழுத ஆரம்பிங்க. ஒன்ஸ் யூ டூ திஸ், யூ வில் see a drastic change in your mindset. உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்கு எங்கே போகணும், உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுங்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ண அப்புறம் யூ வில் கெயின் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி, அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அண்ட் நீங்கள் என்ன அதுக்கான ஸ்டெப் எடுக்கணுங்கிறதையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த மேனிஃபெஸ்ட்டுங்கிற புக்கில் தான் படித்தேன். 7 ஸ்டெப்ஸ் டு லிவிங் யுவர் பெஸ்ட் லைஃப். இது உங்களுக்கு மேபி உல்டாவாக தெரியும். ஸோ திஸ் இஸ் பை ராக்ஸி நஃபோசி. ஸோ நான் சொன்னது வந்து இந்த 7 ஸ்டெப்ஸில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ டெஃபினெட்லி இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு ஐ வில் கிவ் யூ அ ரிவ்யூ. ஸோ நீங்களும் இந்த புக்கை படிங்க அண்ட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். உங்கள் கோல் என்ன, லைஃப்பில் என்ன வேணுங்கிறத யோசிங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் கோல் செட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் see you're gaining clarity and you can achieve your goals. All the best. Bye bye.